Hello students, 11th standard business max, chapter 5 differential calculus, exercise 5.5 ல question number 3. Differentiate the following with respect to x. அதில் subdivision 1 வந்து x sin x. y is equal to x sin x ன்னு எடுத்துப்போம். இது வந்து என்னென்னா multiplication rule. x sin x ன்னு 2 variables இருக்குது. இந்த மாதிரி பக்கத்தில் வந்ததுன்னா நம்மளால் டிஃப்ரென்ஷியேஷன் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்யணும், இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. டி ஆஃப் யூவி மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா பெருக்கல் விதி. என்னென்னா ஒன்றும் இல்லை, யூங்கிறத அப்படி முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை டிஃப்ரென்ஷியேஷன் செய்யணும், ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இது போல தான். முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்துகிறோம், ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு முதல் உறுப்பை வகைப்படுத்துகிறோம். இதுதான் இங்கே செய்ய போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்க்கு என்ன வரும்னா எப்பையும் வழக்கம் போல் ஒய்க்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும். இப்போ இது ஃபார்முலா சொன்னோம்ல, முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது, சைன் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் காஸ் எக்ஸ், ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பை அப்படியே எழுதிக்கிறோம். சைன் எக்ஸுங்கிறது செகண்ட் டேர்ம், அதை அப்படியே எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. அப்போ என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் எக்ஸ். இதுதான் சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2, y is equal to e power x sin x, differentiate with respect to x. yக்கு என்ன வரும், வழக்கம் போல் dy by dx is equal to ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டு e power x எழுதிக்கிட்டு செகண்ட் டேர்ம் sin xக்கு டிஃபரன்ஷியேஷன் cos x ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம், sin x அப்படியே எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்முக்கு டிஃபரன்ஷியேஷன் e power xக்கு e power x தான். இப்போ அடுத்த லைனில் எழுதும்போது ரெண்டுத்துலேயுமே e power xங்கிறது இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா e power x வெளியில் எடுத்துட்டால் மிச்சம் என்ன இருக்குது, cos x ப்ளஸ் sin xன்னு இருக்குது. அவ்வளோதான். சப்டிவிஷன் 2 ஓவர். சப்டிவிஷன் 5ல் y is equal to sin x cos xன்னு கொடுத்துருக்காங்க. இது சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 3 வந்து நெக்ஸ்ட்டு போடுவோம். ஒரே மாதிரி இருக்கிற கணக்கை முதல்ல போட்டுருவோம். y is equal to sin x cos x, differentiate with respect to x. இப்போ என்ன வரும், yக்கு வழக்கம் போல் dy by dx is equal to, இங்கே என்ன செய்வோம், மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா, முதல் உறுப்பு sin x அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, cos xக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன்னா மைனஸ் sin x ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். sin xக்கு என்ன வரும் டிஃபரன்ஷியேஷன், cos xன்னு வரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா sin x இன்ட்டு sin x sin ஸ்கொயர் x, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் இதில் cos x இன்ட்டு cos எக்ஸு cos ஸ்கொயர் எக்ஸ். சப்டிவிஷன் 4 ஓவர். சப்டிவிஷன் 5, y is equal to x cube இன்ட்டு e power x, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இங்கேயும் வந்து நமக்கு யூவி மெத்தட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா, ஒய்க்கு எப்பயும் போல் dy by dx is equal to, யூவி மெத்தட்னா என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்மோட டிஃபரன்ஷியேஷன் e power xக்கு e power x தான் வரும், ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் செய்யணும். ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது எக்ஸ் கியூப், அதில் எக்ஸ் கியூபுக்கு 3 முன்னாடி வரும், எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 2. இப்போ என்ன இருக்குது, கொஞ்சம் சிம்பிளை பண்ணிப்போம். இதுலேயும் e power x, இதுலேயும் e power x இருக்குது. அப்போ e power xஐ வெளில எடுத்துரும். பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர். இன்னும் ஒரு ஸ்டெப் என்னென்னா, e power x இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக மறுபடியும் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துரும். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டால் இதில் மிச்சம் எக்ஸ் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டால் இதில் மீதி என்ன இருக்கும், 3 இருக்கும். இதுதான் சப்டிவிஷன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3, y is equal to e power x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை ஒரு ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிப்போம், எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். இதோட இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், எக்ஸ் e power x ப்ளஸ் e power x இன்ட்டு லாக் எக்ஸ். இப்போ டபுள் டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஒய்யை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், dy by dx is equal to, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத யூவி மெத்தடில் போடும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா,
எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் ஃபஸ்ட்டு டைம் வச்சுக்கிட்டு செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் ப்ளஸ் செகண்ட் டைம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டைம்ங்கிறது எக்ஸு அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒன்றுன்னு வரும். முடிஞ்சுதா? ப்ளஸ் மறுபடியும் இதுக்கு ஒரு தடவை யூவி மெத்தட் இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு லாக் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்னா 1/xன்னு வரும். ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்னா இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் சீக்குவல் டு எல்லாத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ் இருக்குது. அந்த இ பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்துரும். இப்போ பேலன்ஸு பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் இதில் 1 ப்ளஸ் இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது 1/x ப்ளஸ் இதில் இ பவர் எக்ஸ் எடுத்துட்டோன்னா மிச்சம் இருக்கிறது லாக் எக்ஸ். அவ்வளோதான். ஓகே.